Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வேறு லெவலான ஒரு பைக் ஃபோட்டோ எடிட்டிங் நம்மளோட மொபைலில் அதுவும் பிக்ஸார்ட்டில் ரொம்ப ஈஸியாக அண்ட் வேறு லெவலாக எடிட் பண்ண முடியும். அது எப்படின்றத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு புரியாமல் போக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ண ஆசை இருந்தால், அதுவும் தமிழில் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு லைக் பட்டன் தான் நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறீங்க நம்புகிறேன். அண்ட் வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க பிக்ஸார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. நான் யூஸ் பண்ணுற லேட்டஸ்ட் வெர்ஷன் ஏபிகே லிங்கே இருக்கும். ஸோ வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூல்ஸ் இது கிளிக் பண்ணுங்கள். இதில் கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிராப் இது கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இதில் போர்ட்ரேட்டுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ரேஷியோ இருக்கும். கரெக்டாக வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், போர்ட்ரேட் இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணுறேங்க. ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஃபோட்டோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த பேக்ரவுண்டை முடிஞ்சளவுக்கு ஸ்டிச் பண்ணுறேங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். கரெக்டாக வந்து டவுனில் ஒரு பாதிக்கு பாதி வர மாதிரி, கால்வாசி வர மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த ஒயிட் லைன் கரெக்டாக வந்து இந்த ஒயிட் லைன் இருக்கா. ஸோ இந்த ஒயிட் லைனை நீங்கள் கம்மி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த மாதிரி சின்னதாகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன லைன் மாதிரி தெரிஞ்சால் போதும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து நம்ம இந்த லைன் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு பிளாக் கலர் ஒயிட் லைன் மாதிரி வரும். ஸோ யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த லைன் வந்து தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ பட் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த லைனை சின்னதாக்கி கரெக்டாக வந்து கீழே செட் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இப்போ நான் ஜூம் பண்ணுற அந்த லைன் தெரியுதா பாருங்களேன், ஒரு பிளாக் கலர் லைன் தெரியுதுல்ல. ஸோ அதான் நம்மளுக்கு வேணும். ஓகே, இப்போ ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ஒரு பைக் இமேஜ் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பைக் இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் வந்து சர்ச் பண்ணிங்க. சர்ச் பண்ணிவிட்டு பிஎன்ஜி அப்படின்னு டைப் பண்ணுறேங்க. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் இல்லை ப்ரோ எனக்கு கேடிஎம் இருந்தால் நல்லாயிருக்கும், டியூக் இருந்தால் நல்லாயிருக்கும், வேறு பைக் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ எந்த பைக் பிடிக்குமோ அந்த பைக் வந்து சர்ச் பண்ணி பிஎன்ஜி ஃபார்மெட்டில் வந்து எடுத்துங்க. ஓகே, இப்போ ஜஸ்ட் நான் வந்து கரெக்டாக வந்து சென்டராக செட் பண்ணிடுறேன். ஓகே, கரெக்டாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன். ஃபுல்லாக கம்மி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் கலரில் வந்துடும். ஸோ அந்த ஆரஞ்சு கலர் அந்த பிளாக்கை பார்க்கவே இமேஜ் பார்க்க வேற லெவலாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிக் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக பெருசாக்கிக்கிறேன். ஓகே சூப்பர். இப்போ அந்த இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூப்ளிகேட் இதை கிளிக் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி இமேஜ் தான் டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு ஃப்ளிப் ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃப்ளிப் ரொட்டேட் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கரெக்டாக மேலே இருந்து ஃபோர்த் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அது உல்ட்டாவாகிடும். கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதை வந்து கீழே அந்த பைக் இமேஜ் கீழே செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு இதோட ஒப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிடலாம். அரௌண்ட் ஒரு 25 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே சூப்பர். இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஒரு பிஎன்ஜி வந்து எடுத்துக்கலாம்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மாடல் பிஎன்ஜி வந்து எடுத்திருக்கேன். இந்த மாடல் பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா 4Kல அதுவும் குவாலிட்டி கம்மியாகாமல் பேக்ரவுண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 4Kல வந்து கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி ஒரு பிஎன்ஜி ஃபார்மெட்டில் 4Kல எப்படி ஒரு பர்சனை கட் பண்ண தெரியலனா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். எப்படி ஒரு பர்சனை பிஎன்ஜி ஃபார்மெட்டில் அதுவும் 4Kல குவாலிட்டி கம்மியாகாமல் எப்படி ஒரு இமேஜை கட் பண்ணுறதுன்னு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பக்காவான ஒரு பிஎன்ஜி ஃபார்மெட்டில் ஒரு இமேஜை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலுங்க. ஓகே, இப்போது இந்த இமேஜ் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, பக்காவாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகைன் அந்த பர்சனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் இதை கிளிக் பண்ணிங்க. ஓகே, இப்போ அந்த பைக் வந்து கலர் கொஞ்சம் வேறு கிரேடியண்ட்டில் இருக்குது அண்ட் பர்சனும் வேறு கிரேடியண்ட்டில் இருக்குது. எப்படி சொல்கிறதுனா பர்சன் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒயிட்னஸை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிடுறேன். அரௌண்ட் ஒரு -30 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஹைலைட்டுன்னு இருக்கும். ஹைலைட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஹைலைட்டை வந்து ஒரு +15 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு ஷேடோவை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு -15 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த பைக் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த இமேஜ் கொஞ்சம் டல்னஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ரொம்ப பிரைட்னாக இருந்தால் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்காது. எப்படி சொல்கிறதுனா அந்த பைக் இமேஜ் எப்படி இருக்கும் வேறு மாதிரி இருக்கும். வேறு மாதிரி இருக்கிறதுன்னு சொல்கிறத விட எப்படி சொல்கிறதுனா எடிட்டிங் பண்ணும்போது 2 இமேஜ் ஒரே மாதிரி இருந்தால் தான் அந்த எடிட்டிங் பார்க்கவே கம்ப்ளீட் ஆனாவே சூப்பராக இருக்கும். ஸோ ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். இந்த இமேஜ் பிரைட்டாக இருந்துட்டு பேக்ரவுண்டில் இருக்க இமேஜ் டல்லாக இருந்து வேறு கலர் கிரேடியண்ட்டில் இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுத்தையும் வந்து நான் ஒரே கலர் கிரேடியண்ட் வந்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரியும் பக்காவாக அந்த பேக்ரவுண்டு அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ அந்த பர்சனை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃப்ளிப் ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 4th இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே உல்ட்டாவாகிடும். ஸோ கரெக்டாக வந்து இந்த உல்ட்டாவான இமேஜை கரெக்டாக வந்து அந்த பர்சன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அந்த ஷேடோ மாதிரி செட் பண்ணுறோம். ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்கும். கரெக்டாக டவுனில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். நான் ஜூம் பண்ணுறேன், நல்லா பார்த்துங்க. ஏன்னா கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிங்க. அந்த பர்சனுக்கு கீழே இப்போ நான் நிற்கிறோன்னா அது கீழே கண்டிப்பாக ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். நீங்கள் கிளாஸில் நின்றுருந்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் மாதிரி நம்ம செட் பண்ணுறோம். இப்போ அதை செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மூடன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பர்சனுக்கு பேக் சைடில் போயிடும். ஓகே, இப்போது அந்த ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு 25 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். டிக் பண்ணாதீங்க, டிக் பண்ணாமல் அப்படியே இருக்கட்டும். அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த ஷேடோ பிஎன்ஜி கரெக்டாக வந்து அவரோட லெக்கு கிட்ட, ஏன்னா ஒரு மேனுக்கு வந்து ரியலிஸ்டிக்கான எஃபெக்ட் கொடுக்குற ஒரு ஷேடோ எஃபெக்ட் தான். ஸோ அந்த ஷேடோ வந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிடுறோம். ஜஸ்ட் அந்த ஷூக்கு கீழே செட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிடுறேன். அரௌண்ட் ஒரு 70 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணிவிட்டு மூவ் டவுன் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பர்சனுக்கு பேக் சைடில் போயிடும். ஸோ பக்கா வந்து செட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணுறேங்க. சேம் இதே மாதிரி அடுத்த லெக்குக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிக் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த மூவ் டவுன் கொடுத்துருக்கேன். இப்போ நான் அந்த பர்சனை கிளிக் பண்ணால் கூட என்னால் மூவ் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து டிக் பண்ணிவிட்டு ப்ரோ எனக்கு பேக்கில் போக மாட்டேங்குது அப்படின்னுவீங்க. மேலே இருக்க டிக் ஆப்ஷன் இருக்குல்ல, தயவுசெய்து இந்த டிக் பண்ணவே பண்ணாதீங்க. நான் சொல்கிறத கிளியராக கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ எடிட் பண்ணுங்கள். நீங்கள் அரையும் குறையமாக எடிட் பண்ணுறது எப்படி சொல்கிறதுனா, நான் சொல்கிறத கேட்காம இப்போ எடிட் பண்ணிங்கன்னா டிக் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த பர்சனை செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணுறீங்க. அப்புறம் அந்த ஷேடோ வந்து மூவ் டவுன் கொடுக்க சொன்னால் மூவ் டவுன் ஆகாது. ஏன்னா அந்த பர்சன் வந்து நீங்கள் ஆல்ரெடி டிக் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த மூவ் டவுன் கொடுக்க சொன்னால் கண்டிப்பாக மூவ் டவுன் ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த டிக் பண்ணாமல் ஜஸ்ட் நான் சொல்கிற மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிக் பண்ணிங்க. இப்போ டிக் பண்ணிடுறேன். ஏன்னா நான் வந்து ஷேடோ எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன், ரிஃப்ளெக்ஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் டிக் பண்ணிடுறேன். ஓகேவா, கிளியராக புரிஞ்சுங்க. அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் வந்து ப்ரோ எனக்கு மூவ் டவுன் ஒர்க் ஆக மாட்டேங்குது, நீங்கள் ஏதோ ப்ராப்ளம் ஆகுது, நீ ஏமாத்துற அப்படின்ற மாதிரி கமெண்ட் எதுவும் பண்ணாதீங்க. அதுக்காக உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிளர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டாக ஒரு பிளர் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, அகைன் அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பிளர் வந்து ஒரு
52 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஃபேடு வந்து ஒரு 81 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிவிட்டு மேலே இருக்க எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக வந்து இன்வெர்ட்டுன்னு இருக்கும். ஸோ இன்வெர்ட்டை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸை கம்மி பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிடுறேன். ஓகே, இப்போது அந்த கீழே இருக்கல அந்த ரிஃப்ளெக்ஷன், ஐ மீன் அந்த கீழே அந்த இது இருக்குல்ல, ஒரு காலுக்கு கீழே ஒரு மாதிரி 3D லேயர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த லேயரை ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணுறேங்க. கரெக்டாக சொல்லணும்னா அந்த பைக் ஷேடோ அண்டு பைக் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் அந்த பர்சன் ரிஃப்ளெக்ஷன், இந்த கீழே இருக்க இடம் மட்டும், அதாவது தர மட்டும் கிளியராக சொல்லிடுறேன். ஃப்ளோர் மட்டும் நீங்கள் அடிக்கணும், மற்ற அந்த பைக்குக்கு மேலே அடிக்கக்கூடாது. அந்த பைக்கோட ஷேடோவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதேமாதிரி பர்சனோட ஷேடோவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பக்கா வந்து பெயிண்ட் பண்ணுறேங்க. ஓகே, பக்கா வந்து கீழே ஃப்ளோரில் மட்டும் பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிக் பண்ணுறேங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது, இங்கேயும் டிக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ஃப்ளோரில் வந்து அந்த இமேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளோரை வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக அழகாக வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான லுக்கில் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ட்ரா இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட் ரூம் அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. நான் யூஸ் பண்ணுற லேட்டஸ்ட் வெர்ஷன் ஏபிகே லிங்கே இருக்கும். ஸோ வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்ஸார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா, இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, சூப்பர். இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் நம்ம பிக்ஸார்ட்டில் எடிட் பண்ண ஃபோட்டோ. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு சூரியன் போட்ட மாதிரி குட்டியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன் இருக்கா. ஸோ இது வந்து லைட்டுன்னு சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டுன்னு இருக்கும். எக்ஸ்ப்ளோசர் கீழே கரெக்டாக இருக்கா கான்ட்ராஸ்ட்டுன்னு. ஸோ கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +8 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். அது கீழே உங்களுக்கு ஹைலைட்டுன்னு இருக்கும். ஸோ ஹைலைட்டை வந்து ஒரு +18 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோ வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +14 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் ஒயிட்டுன்னு இருக்கும். ஸோ ஒயிட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பிளாக்னு இருக்கும். ஸோ பிளாக் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு -24 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வைப்ரன்ஸை மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். +24 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஒரு ஐக்கான் இருக்கும். கரெக்டாக இந்த ஐக்கான் இருக்கா, இது வந்து மிக்ஸ் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இதில் ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை மட்டும் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு -8 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு லூமினன்ஸ்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸை கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +6 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளூ கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் சேச்சுரேஷனை ஃபுல்லாக ஏற்றிக்கலாம். ஒரு +100 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லூமினன்ஸை கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு -98 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெக்ஸ்சரை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +16 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கே கிளாரிட்டின்னு இருக்கும். ஸோ கிளாரிட்டி வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். அரௌண்ட் ஒரு 6 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே விக்னெட்டுன்னு இருக்கும், விக்னெட். ஸோ இதை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். -16 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு மிட் பாயிண்ட்டுன்னு இருக்கும். ஸோ மிட் பாயிண்ட்டை வந்து ஒரு +30 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே ஃபெதர்ன்னு இருக்கும். ஸோ ஃபெதரை வந்து ஏற்றிக்கலாம். ஒரு 79 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே வந்து உங்களுக்கு ரவுண்ட்னஸ்ன்னு இருக்கும், ரவுண்ட்னஸ். ஸோ ரவுண்ட்னஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +69 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டீட்டெயில்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஷார்ப்னஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம்.
ஒரு +21 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் மாஸ்கிங்னு இருக்கும். ஸோ மாஸ்கிங் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +36 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ நாய்ஸ் ரிடக்ஷனை கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். அரௌண்ட் ஒரு 12 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +7 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ கலர் நாய்ஸ் ரிடக்ஷனை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +15 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே டீட்டெயில்ஸ்னு இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸை வந்து ஒரு 69 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்மூத்னஸை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +54 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு குட்டியார் ஆப்ஷன் இருக்கும். அதாவது பைனாகுலர் போட்ட மாதிரி இருக்கும். கரெக்டாக இந்த ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் த லென்ஸ் கரெக்ஷன் இருக்கும். ஸோ இதை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த பேர் வந்து செலக்டிவ் டூல்னு சொல்லுவாங்க. கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன் தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. ஓகே, இப்போ இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் குட்டியாக. ஸோ இதை கிளிக் பண்ணுறங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லைனியர் கிரேடியன்ட்னு இருக்கும். லைனியர் கிரேடியன்ட். ஸோ இதை கிளிக் பண்ணுறங்க. இப்போ ஜஸ்ட் நான் ஒரு இடத்துல வந்து பாயிண்ட் வச்சுட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த லைன் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெட்டாக இருக்கும் மேலலாம். இந்த ரெட்டு வந்து அப்படியே உல்ட்டா கீழே வரப்போகுது. ஜஸ்ட் இங்கே இருக்க லைன் நான் இப்படி ஸ்க்ரோல் பண்ணேன்னா உங்களுக்கு இந்த லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பின்னாடி வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். அந்த லைன் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருந்தது நான் அப்படியே உள்ட்டு ஆகி திருப்பியிருக்கேன். புரியுதா? ஸோ உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த லைனை வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட் ஆக்கிடுறேன். ஸ்ட்ரைட்டாக செட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த அவர் கால் இருக்குல்ல, அவரோட காலுக்கு கீழே இந்த இடத்துல இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. கரெக்டாக உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டிடுறேன். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எடிட் பண்ணும்போது கிளியராக புரியணும் அண்ட் சூப்பராக எடிட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கிளியராக ஜூம் பண்ணி காமிச்சிட்றேன். இப்போ நான் கரெக்டாக அந்த லைனியர் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துங்க. இதெல்லாம் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். லைனியர் கரெக்டாக வந்து அவரோட காலு கீழே இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியார் ஆப்ஷன் இருக்கும். குட்டியாக கரெக்டாக இந்த ஆப்ஷன் லைட். ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இதில் எக்ஸ்ப்ளோசரை மட்டும் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +0.80 கரெக்டாக அந்த ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஹைலைட்டுன்னு இருக்கும். ஸோ ஹைலைட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கே ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோ வந்து ஒரு +3 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, சூப்பர். இது இப்போ நான் ஜூம் பண்ணிடுறேன். இது பிஃபோர் கீழே வந்து அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது ஆஃப்டர் வந்து அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு ஷேடோ எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக அந்த இமேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் எப்படி இருந்த இமேஜ் கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆஃப்டர் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாடல் இமேஜ் மாதிரியே இருக்குது. வேறு லெவலாக இருக்குது. ஸோ நான் ஜூம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த பர்சன் எப்படி இருந்தது, எவ்வளோ பிளாக்காக அந்த பைக்குக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தது ஃபஸ்ட்டு. இப்போ நான் அந்த கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது 2 பேருக்கு முன்னாடி எப்படி இருந்துன்னு பாருங்கள். அந்த கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்டு அந்த ஓவராலாக கீழே பாருங்களேன், அந்த எஃபெக்ட்லாம் காட்டும் போது ஒரு ரியலிஸ்டிக்கான லுக்கில் இருக்குது. நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு மாடல் இமேஜ் கூட இப்படி எடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஷூட்டு அந்த மாதிரி போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் இது பண்ணி ஓரளவுக்கு ஃபோட்டோஷாப்லாம் பண்ணி ஒரு எவ்வளோ அவுட்புட் கொண்டு வருவாங்களோ சேம் அதே அவுட்புட்டை நம்மளோட மொபைல் எடிட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. இந்த வீடியோ எடுக்கிறது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா நான் கண்டென்ட் எழுதி அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 2 days ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த எஃபெக்ட்டுக்காக நீங்கள் ஒரு லைக் பட்டனை பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நான் எதிர்பார்க்குறது உங்கள்கிட்ட இருந்து அது ஒன்று தான். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்டு இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே வரக்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணி இங்கே கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி குவாலிட்டியான வீடியோஸை மிஸ் பண்ண பார்க்கலாம். அண்ட் என்னை பர்சனலாக எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க, வேணானாலும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் லேட்டஸ்ட் அப்டேட்லாம் நாங்கள் தான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து என்ன ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD.